ஹாய் கைஸ், உங்களுக்கு என்ன தம்ப்நெயிலை பார்த்தோம்னே வணங்கியிருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டு அதே தான். நான் இன்றைக்கி என்னோட வெட்டிங் டேக்கு நான் செஞ்ச பிரியாணி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு. இதுக்கு தயிரும் பாதாம், முந்திரி ரெண்டையும் போட்டு பேஸ்ட் ஆக்குனா ஒரு பேஸ்ட்டும் இதுக்கு தேவை. இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களோட அரிசியை நல்லா கழுவி அதை ஊற வைக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதை கொதிச்சு வர டைமில் வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லாவே வதக்கி விடணும். அதை நல்லாவே வதங்கி வர டைமில் எடுத்து வச்ச கருவா, பட்டை, ரம்பை இதெல்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை மணம் போனது பிறகு நாங்கள் எடுத்து வச்ச ஸ்பைசஸை அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள் ஒரு கரண்டியும், பிரியாணி மசாலா ஒரு 2 கரண்டியும் இதோட ஆட் பண்ணணும். அது நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும்போது நாங்கள் வெட்டி வச்ச தக்காளியை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட வேணும். தக்காளி நல்லா கொதிச்சு வர டைமில் நாங்கள் பாதாமும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட் நல்லாவே கலந்து பிறகு இதோட 2 கரண்டி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணணும். நாங்கள் சில்லி பவுடரை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் எடுத்து வச்ச கோழியை மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். கோழியை மசாலாவோட பிரட்டும் போது அது ஒரு கொதி வார டைம் எடுத்து வச்ச தயிரை அதோட ஆட் பண்ணி நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். பிறகு அளவா உப்பை நாங்கள் இட்டு நாங்கள் சட்டியை மூடி கோழியை கொதிக்க வைக்கணும். கோழி கொதிச்சுட்டு வர டைமுக்கு எடுத்து வச்ச கொத்தமல்லியை அதோட ஆட் பண்ணி கொள்ளணும். கறி நல்லாவே கொதிக்கிற டைமுக்கு ஊற வச்ச அரிசியை இதோட நாங்கள் சேர்க்கணும். அரிசி போடுற டைம் எங்களுக்கு தண்ணி போதாமல் இருக்கும். அதை நல்லாவே அரிசியை நாங்கள் மசாலாவோட கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இதோட ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கு தம் போடுறதுக்கு ஈஸியாக அரிசி போட்டதுக்கு அப்புறம் விறகு அடுப்பில் தான் சமைச்சிருக்கேன். நாங்கள் அரிசி கொதிச்சு வர டைம் ஒரு தரம் அரிசியை கிளறி விடணும். தண்ணி அரிசியில் குறைஞ்சிட்டு வர டைம் நாங்கள் நெருப்பு பிரித்து விட்டு தணலில் தான் பிரியாணியை வைக்கணும். ஃபைனலாக எங்களோட பிரியாணி இப்படி தான் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.